ஆதியாகமம் அதிகாரம் 18 வசனம் 19. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும், நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் மனுக்குலத்திற்காக ஏற்படுத்த போகும் இரட்சிப்பின் திட்டத்தில் ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய பங்கு இருந்தது. அவருடைய சந்ததியில்தான் மேசியா வருவார். அவன் தன் சந்ததியை கர்த்தருடைய வழியை காத்து நடக்க கட்டளையிடுவான் என்பதை கர்த்தர் அறிந்திருந்தார். அதனால் அவன் மேல் இத்தகைய நம்பிக்கையை வைத்திருந்தார். அன்பானவர்களே, கர்த்தர் ஆபிரகாமோடு வைத்திருந்த ஐக்கியம் ஏதேனில் ஆதாமோடு அவர் வைத்திருந்த ஐக்கியத்தை போன்றது. பிற்காலத்திலே அவர் மோசேயோடும் இத்தகைய ஐக்கியத்தை தான் வைத்திருந்தார். இன்று நாமும் அவரோடு இவ்விதம் நெருங்கி ஜீவிக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். அதற்காகத்தான் அவரது வார்த்தைகள் அடங்கிய வேதத்தை நம் கரங்களில் கொடுத்திருக்கிறார். ஜெபத்தின் மூலம் நாம் அவரோடு பேசும்போது வேதத்தின் மூலம் ஆவியானவரின் அமர்ந்த சத்தத்தை நாம் கேட்போம். இத்தகைய அனுபவத்திற்குள் நாம் கடந்து செல்லும் போது நாளுக்கு நாள் அவரோடுள்ள நமது உறவு வளரும். ஆபிரகாம் சோதோமோடு அழிந்து போகும் லோத்தின் குடும்பத்திற்காக தேவனிடத்தில் மன்றாடுகிறான். ஆபிரகாம் தன்னை தூளும் சாம்பலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறான். தேவன் சர்வலோக நியாயாதிபதி என்று அவரை மகிமைப்படுத்தி ஜெபிக்கிறான். பிரியமானவர்களே, இன்று நம்முடைய நிலை என்ன? நம் குடும்பத்தார் மற்றும் நம் நண்பர்களை நாம் இரட்சிப்பிற்குள் வழிநடத்தி இருக்கிறோமா? கர்த்தர் பாவத்தை வெறுத்தாலும் பாவிகளை நேசிக்கிறார். அவர்கள் தங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்ப கால அவகாசம் கொடுக்கிறார். இந்த கிருபையின் காலத்திலே இரட்சிக்கப்படாத நமது குடும்பத்திற்காக நாம் திறப்பிலே நின்று ஜெபிக்க நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. இரட்சிக்கப்படாத எங்களது குடும்பத்தின் நபர்களுக்காக கண்ணீரோடும் புலம்பலோடும் திறப்பிலே நின்று ஜெபித்து அவர்களை இரட்சிப்பிற்குள் நடத்தக்கூடிய கிருபையை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை.